பகுதி 4. செங்கடல் பிளந்தது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறினர். ஆயிரக்கணக்கான மக்கள், பெண்கள், குழந்தைகள், கால்நடைகள். அவர்கள் சுதந்திரத்தை நோக்கி நடந்தார்கள். ஆனால் பார்வோன் மீண்டும் கோபமடைந்தான். நாம் என்ன செய்தோம் என்றான். உடனே அவன் தனது படையை அனுப்பினான். மக்கள் திரும்பி பார்த்தார்கள். பின்னால் எகிப்தின் படை, முன்னால் பெரிய செங்கடல். அவர்கள் கத்தினார்கள், இப்போ என்ன செய்வோம்? சிலர் மோசே மீது கோபப்பட்டார்கள். நம்மை இங்கே இறக்க வைக்க வந்தாயா? பயம், சந்தேகம், குழப்பம். மோசே சொன்னான், பயப்படாதீர்கள். இன்று தேவன் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் அமைதியாக இருங்கள். தேவன் மோசேயிடம் சொன்னார், உன் கோலை நீட்டு. மோசே கோலை நீட்டினான். அப்போது ஒரு வலிமையான காற்று வீசியது. கடல் 2 பக்கமாக பிளந்தது. நடுவில் உலர்ந்த பாதை. இது தேவனின் அதிசயம். இஸ்ரவேல் மக்கள் கடலின் நடுவே நடந்தார்கள். இரு பக்கமும் நீர் சுவர் போல நின்றது. அவர்கள் பயத்திலிருந்து விசுவாசத்திற்கு வந்தார்கள். எகிப்தின் படை அவர்களை தொடர்ந்து வந்தது. அவர்கள் கடலுக்குள் நுழைந்தார்கள். ஆனால் தேவன் மீண்டும் சொன்னார், கோலை நீட்டு. மோசே நீட்டினான். கடல் மீண்டும் சேர்ந்தது. எகிப்தின் படை அழிந்தது. மக்கள் பார்த்தார்கள். தேவன் அவர்களை காப்பாற்றினார். அவர்கள் சந்தோஷத்தில் பாடினர், கர்த்தர் ஜெயித்தார். நண்பர்களே, உங்கள் வாழ்வில் செங்கடல் போல பிரச்சனைகள் இருக்கலாம். முன்பாக வழி இல்லை போல தோன்றலாம். ஆனால் தேவன் ஒரு வழி செய்கிறார். நீங்கள் பார்க்காத பாதையை அவர் திறப்பார். பயப்படாதீர்கள். விசுவாசம் வைத்திருங்கள். அதிசயம் நடக்கும். ஆமேன்.